தமிழக அரசியலிலே இதுவரைக்கும் நடக்காத மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது. 2026க்கான தேர்தல் வாக்கெடுப்பு முடிந்தது. ஆனா வாக்குப்பதிவு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அண்ணன் விஜய் அவர்களுடைய வருகை திமுக மற்றும் அதிமுக அவர்களுடைய கோட்டைகளை தகர்த்தது. 6 மணி வரையான வாக்குப்பதிவுகள் முடிவடைந்தது. யாருக்கு வெற்றி? அதிரடியான ரிப்போர்ட் இதோ. இந்த அதிரடியான ரிப்போர்ட்டை நாம பாக்குறதுக்கு முதல் தமிழ்நாட்டுக்கு யார் சிஎம் வந்த நல்லம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. தமிழ்நாட்டுல நடந்த இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 84% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வாக்குப்பதிவு இதுவரை நடந்த கால வாக்குப்பதிவுகளை விட மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமாக இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு நடந்த எலெக்ஷன்ல எந்த அளவு வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றதோ அதை விட மிக அதிக அளவிலான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்வதை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே முக்கியமாக சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 88% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்தில் 87.63% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. தர்மபுரி மாவட்டத்தில் 87.28% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா டாக்டர் ராதாகிருஷ்ணா நகர்புறத்துல கூட கிட்டத்தட்ட 87% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது வளமைக்கு மாற்றமான மிகப்பெரிய அளவு வித்தியாசத்தை காட்டுகின்றது. அதோட இன்றைக்கு காலையில நீலாங்கரையில அண்ணன் விஜய் அவர்கள் அவருடைய வாக்கினை பதிவு செய்திருந்தார். அதுபோக பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு பகுதி, இதுதான் முக்கியமா அண்ணன் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய பகுதிகளாக இருந்தது. இந்த பகுதியில மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆரவாரப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இளைஞர்களுடைய நடவடிக்கைகளும் இந்த பகுதியில மிகவும் உற்சாகமாக இருந்ததை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இதுவரை காலம் இல்லாத அளவு எண்ணிக்கையில் மிகப்பெரிய அளவிலான இளைஞர்கள் விசில் சின்னத்திற்காக போட்டியிடுவதற்கும் விசில் சின்னத்திற்காக பாடுபடுவதற்கு முன்வந்து கொண்டிருப்பதை பார்ப்பது இளைஞர்களுடைய உள்ளத்தில் ஒரு அரசியல் மாற்றம் எந்த அளவு தேவையுடையதாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. அதுல இன்றைக்கு குறிப்பாக நடந்த விடயங்கள்ல நிறைய மக்களுக்கு அவங்களுடைய உரிய இடத்திற்கு போய் ஓட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த பஸ் ஷார்டேஜ், பேருந்துகள் பல இடங்களில் பற்றாக்குறையாக இருந்தது. உதாரணமாக இந்த ஈரோடு போன்ற பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பகுதிகளுக்கு சென்று ஓட் போடுவதற்கான பேருந்துகள் பற்றாக்குறையாக இருந்தது. இதனால் பயணிகள் சிறிதளவு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இதுல ஒரு சில டிராமாக்களும் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ஓட்டிங் மெஷின் இருக்குதானே, இந்த மெஷின்ல சில பகுதிகளில் உள்ள இந்த இவிஎம் மெஷின் பழுதுபட்டதாகவும் சரியாக இயங்கவில்லை அப்படி என்றும் சில டிராமாக்கள் நடந்தது. அதையும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ எலெக்ஷன் வாக்கெடுப்பு முடிஞ்சது. டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே அவரவர்களுடைய கட்சியினை சேர்ந்தவர்கள் தாங்கள் தான் வெற்றி பெற்றதாக ஆரவாரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டிலேயே இதுவரை காலமும் காணாத ஒரு மாற்றம். பழமையான வாக்குப்பதிவுகளை விட அதிகமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலும் 84% வாக்குப்பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் மாற்றத்தை காட்டக்கூடிய ஒரு சிக்னல் மாதிரி தான் தெரியுது. அனைத்து போட்டியாளர்களினுடைய தலையெழுத்தும் ஒரு பொட்டியில வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது. இப்போ ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? யார் வெற்றி அடைய போறா, யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற விடயங்களை நாம நாளைக்கு தெரிஞ்சுக்க முடியாது. வரப்போற 5ஆம் மாசம், அதாவது மே 4ஆம் தேதி தான் இதனுடைய ரிசல்ட்ஸ் வெளியாகும். அப்போதான் தெரியும் யார் ஜெயிச்சிருக்காண்டு. இப்போ தமிழ்நாட்டுல யார் ஜெயிக்கணும், யார் ஜெயிச்சா தமிழ்நாட்டுக்கு நல்லம் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் இருக்குதானே, அந்த கருத்துக்களை மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எலெக்ஷன் தொடர்பான இன்னும் பல அப்டேட்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கேன். அந்த விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.